எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கோங்க, கோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, கேப்சிகம், பீன்ஸ், கேரட், ஒரு 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஒரு 70%க்கு குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகிறப்பே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து பாயில் பண்ணிடலாம். பீன்ஸ் கேரட் மட்டும் வடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் கலந்து வடிச்சிடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேணால், ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ரெண்டு முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த முட்டையை கொஞ்சம் அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கறது. முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்புறமா ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இது ஸ்மோக்கி எஃபெக்ட் வரத்துக்கு ஒரு சின்ன கறித்துண்டை வந்து அது நெருப்பில் சுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பொடியை நறுக்கி இருக்கிற கோஸ், கேபேஜ், கேப்சிகம், குடமிளகாய், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க, சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சம் மிளகுத்தூள், வடித்து வச்சுருக்க அந்த ரைஸை, பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. முட்டையும் கலந்து விட்டுக்கலாம். முட்டையும் காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கறி துண்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் அந்த புகையிலே இருந்ததுன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மூடி திறந்து பார்த்துடலாம். சூடான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷில் டொமேட்டோ கெச்சப்பு, இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா, கிரேவி ஐட்டத்தோடு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.